அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஏப்ரல் மந்தோட கரண்ட் இவெண்ட், அதாவது 21லேருந்து 30 டேட் வரைக்கும் தமிழ்நாட்டில் இந்தியா லெவலெல்லாம் என்னென்ன முக்கியமான நடப்பு நிகழ்வுகள் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு இந்த டேட்டில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பாருங்கள், 2025ஆம் ஆண்டிற்கான தமிழ்நாட்டின் மொத்த நிறுவப்பட்ட மின் உற்பத்தி திறன் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சியில் இருக்கு இல்லைங்களா, 42,772 மெகாவாட். இதுதான் சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், டிட்கோவின் பாதுகாப்பு மற்றும் விண்வெளி பூங்கா அமைய உள்ள இடம். ஆப்ஷன் டியில் இருக்கிற கோவை. அதாவது டிட்கோ அப்படின்னா அதாவது பாதுகாப்பு மற்றும் விண்வெளி பூங்கா அந்த இடத்துல அமையுது. இந்த டிட்கோவினுடைய ஃபுல் ஃபார்ம் பாருங்கள், தமிழ்நாடு அரசு தொழில் வளர்ச்சி கழகம். இந்த கொஸ்டின் வந்து எக்கனாமிக் ரிலேட்டடாக கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது எப்போ தொடங்கினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மே 21, 1965. இந்த டிட்கோ சம்மந்தப்பட்டது பார்த்திங்கன்னா சிப்காட், டேன் டிட்கோ, டான்சி இதெல்லாம் வந்துட்டு இந்த இயர்லேயே வர மாதிரி இருக்கும். இந்த டிட்கோ வந்து எப்போ தொடங்கினாங்கன்னா 21, 1965. இங்கே தான் வந்துட்டு இப்போ பாதுகாப்பு மற்றும் விண்வெளி பூங்கா அமைய உள்ளது. எந்த பிளேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், நகர்ப்புற மற்றும் ஊரக உள்ளாட்சி அமைப்புகளில் மாற்றுத்திறனாளிகளை நியமன உறுப்பினர்களாக நியமிக்க சட்டத்திருத்தம் மேற்கொண்டுள்ள மாநிலம் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி தமிழ்நாடு சரியான ஆன்சர். நகர்ப்புறம் ஊரக உள்ளாட்சிலாம் இருக்கு இல்லைங்களா, அதில் வந்துட்டு மாற்றுத்திறனாளிகளை வந்துட்டு நியமன உறுப்பினர்களாக நியமிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து ஊரக உள்ளாட்சி மற்றும் நகர்ப்புறம் பார்க்கும்போது, ஊரக உள்ளாட்சி அதாவது பஞ்சாயத்து இருக்கு இல்லைங்களா, பஞ்சாயத்து அமைப்பு சட்டம் எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 1994. அதே நகர்ப்புற சட்டம் 1998 கொண்டு வந்தாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், தமிழ்நாடு அரசு எங்கு கண்டெடுக்கப்பட்ட கல்வெட்டில் ஊரணி அமைப்பதற்கான செய்தி குறிப்பிடப்பட்டுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ புதுக்கோட்டை. ஆப்ஷன் ஏ புதுக்கோட்டை சரியான ஆன்சர். அந்த புதுக்கோட்டையில் எந்த பிளேஸ் பார்த்திங்கன்னா, பொன்னமராதி அப்படின்ற ஒரு பிளேஸில் மயிலிடைப்பற்றி அப்படின்ற ஒரு கிராமத்தில் தான் வந்துட்டு ஊரணி அமைப்பதற்கான ஒரு செய்தி வந்திருக்கு. இந்த கல்வெட்டில் வந்துட்டு ஊரணினா வந்து குளத்தில் தண்ணி இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி தான் வந்து அமைக்க போகிறாங்க. அப்படி அமைக்க போகிறாங்கன்ற செய்தி தான் வந்துட்டு ஆப்ஷன் ஏ புதுக்கோட்டை மாவட்டத்தில் கொண்டு வந்திருக்காங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், தமிழர்களின் நிதி நிர்வாகம் தொன்மையும் தொடர்ச்சியும் என்ற புத்தகத்தினை வெளியிட்டுள்ள துறை எது அப்படின்னா ஆப்ஷன் பி நிதித்துறை. அதாவது நிதி நிர்வாகமே தான் தொன்மையும் தொடர்ச்சியும் இருக்கு இல்லைங்களா, இதுதான் புத்தகத்துடைய நேம். ஓகேங்களா, தொன்மையும் தொடர்ச்சியும். இந்த கொஸ்டின் எப்படி வேணாலும் கேட்கலாம். நிதித்துறை வந்து தமிழக நிதி நிர்வாகம் சம்மந்தமாக எந்த புத்தகத்தினை வெளியிட்டுள்ளது அப்படின்னு கேட்டுக்கலாம். தொன்மையும் தொடர்ச்சியும் அப்படின்ற ஒரு புத்தகத்தில் தான் நிதித்துறை வந்துட்டு தமிழர்களின் நிதி நிர்வாகம் பற்றி வெளியிட்டுள்ள துறை. ஓகேங்களா, சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி நிதித்துறை. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், ஆக்சியம் 4 திட்டத்தின் கீழ் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு செல்ல உள்ள இந்திய விண்வெளி வீரர் யார்? ஆப்ஷன் சி சுபன்ஷி சுக்லா. ஓகேங்களா, ஆப்ஷன் சி சுபன்ஷி சுக்லா. இந்த 4 பேரும் பார்த்திங்கன்னா ககன்யான் திட்டம் இருக்கு இல்லைங்களா, அந்த ககன்யான் மூலமாக விண்வெளிக்கு அனுப்புகிறாங்க இல்லைங்களா, அந்த மனிதர்கள் கொண்டு வரது தான் ககன்யான். அந்த இதில் தான் 4 பேரும் சென்றிருப்பாங்க. அதே ஆக்சியம் 4 இருக்கு இல்லைங்களா, அதுலேருந்து ஒருத்தர் தான் ஆப்ஷன் சியில் இருக்கா இல்லைங்களா, அவர் தான் வந்துட்டு விண்வெளி நிலையத்திற்கு ஆப்ஷன் சி அதாவது சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு செல்ல உள்ள இந்திய விண்வெளி வீரர். ஆப்ஷன் சி சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், அறிவுசார் சொத்து குறியீடு தினம் கடைபிடிக்கப்படும் தினம். ஆப்ஷன் டி ஏப்ரல் 26 சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், சிறுவர் வங்கி கணக்கை தொடங்க ரிசர்வ் வங்கி நிர்ணயித்துள்ள குறைந்தபட்ச வயது எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி 10 வயது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், ரஃபேல் எம்ஜெட் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தினை இந்தியா எந்த நாட்டுடன் மேற்கொண்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி பிரான்ஸ் நாட்டுடன் தான் வந்து புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ள போகுது. இதில் பார்த்திங்கன்னா இந்த ரஃபேல் விமானம் இருக்கு இல்லைங்களா, அது வாங்குறதுக்காக மொத்தம் 63,000 கோடி செலவில் 26 ரஃபேல் விமானங்களை வாங்குவதற்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. நல்லா நோட் பண்ணிக்கோங்க, 63,000 கோடி செலவில் 26 ரஃபேல் விமானங்கள். ஓகேங்களா, இதுதான் வந்து இந்தியா அதாவது பிரான்ஸ் நாட்டுடன் வாங்கிறதுக்காக புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொண்டிருக்காங்க. சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி.
அடுத்த கொஸ்டின் பாருங்கள், சிந்து நதி நீர் ஒப்பந்தம் எந்த இரு நாட்டிற்கிடையே உருவாக்கப்பட்டது? ஆப்ஷன் ஏ இந்தியா பாகிஸ்தான். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், சாசெட் செயலி எதற்காக பயன்படுத்தப்படுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ பேரிடர் மேலாண்மை பற்றிய அறிவதற்காக தான் இந்த சாசெட் செயலி பயன்படுத்துகிறாங்க. இது எதுக்கு அப்படின்னா, இப்போ வந்து ஒரு பிளேஸில் வந்துட்டு பேரிடர் வந்தது அப்படின்னா அது என்ன பேரிடர், அதாவது நிலநடுக்க சம்மந்தப்பட்டதா இல்லை பூகம் வந்ததா, அதாவது புயல் இந்த மாதிரி ஏதாவது வந்ததா, அது மாதிரி ஒரு என்ன தகவல் அது அங்கேருந்து எவ்வளோ இப்போ நிலநடுக்கம் கேட்டிங்கன்னா எவ்வளோ ரிக்டர் அளவு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாசெட் செயலி இருக்கு இல்லைங்களா, அது மூலியமாகவே வந்து நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு கொண்டு வரப்பட்ட தான் இந்த சாசெட் செயலி. எதற்காக அப்படின்னா ஆப்ஷன் ஏ பேரிடர் மேலாண்மை பற்றி அறிவதற்காக. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், தட்டம்மை மற்றும் ரூபெல்லா நோயை ஒழிக்க இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டுள்ள ஆண்டு? ஆப்ஷன் டி 2026. இந்த நோய் தடுப்பு இருக்கு இல்லைங்களா, தட்டம்மை மற்றும் ரூபெல்லா, இது ஏன் வந்து இந்த டைமில் வந்து ஒழிக்கணும்னு சொல்லிட்டு இலக்கு நிர்ணயிச்சிருக்காங்க அப்படின்னா, அதாவது இந்த ஏப்ரல் 24, 30 இருக்கு இல்லைங்களா, அந்த நாட்கள் வந்து நோய் தடுப்பு வாரமாக வந்து அனுசரிக்கிறாங்க. அதனால் மத்திய அமைச்சர் ஜே.பி. நட்டா அவர்கள் வந்து தட்டம்மையும் ரூபெல்லாவும் 2026க்குள்ளே முற்றிலுமாக ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிர்ணயம் செய்யப்பட்டிருக்காங்க. சரியான ஆன்சரை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், தமிழ்நாடு அரசு தொடங்கப்பட்ட உள்ள திறன் திட்டம் எதனுடன் தொடர்புடையதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ மாணவர்கள். சரியான ஆன்சர். அதாவது மாணவர்கள் பார்த்திங்கன்னா இப்போ தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதிலெல்லாம் 6வது முதல் 8ஆம் வகுப்பு மாணவர்கள் வந்து பின்தங்கி இருந்தாங்கன்னா அவங்களுடைய மேம்படுத்தும் திறனுக்காக கொண்டு வரப்பட்டது தான் நம் தமிழ்நாடு அரசு தொடங்கப்பட்ட உள்ள திறன் திட்டம். சரியான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ மாணவர்களுக்காக கொண்டு வரப்பட்டது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், ஆதிக்கத்தின் அடையாளமும் தீண்டாமையின் குறியீடாக விளங்கும் சொல்லாக தமிழக முதல்வர் சட்டப்பேரவையில் அறிவித்த சொல் எது? ஆப்ஷன் டி காலனி. இந்த காலனி வார்த்தை பார்த்திங்கன்னா இப்போ வந்துட்டு அதிகாரப்பூர்வ பதிவீடுகள், அதுக்கப்புறம் பொது பயன்பாடுலாம் இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துலலாம் வந்துட்டு இந்த காலனி அப்படின்ற சொல்லை இனிமேல் பயன்படுத்தவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தமிழக முதல்வர்கள் வந்து சட்டப்பேரவையில் அறிவிச்சிருக்காங்க. இந்த காலனி பாருங்கள், 2 காலனி இருக்குது, அதாவது 3 சுழினி 2 சுழினி. சப்போஸ் இந்த கொஸ்டின் கேட்கும் போது அது கரெக்டாக எந்த காலனி வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து போடுங்க. சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி காலனி. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், ஒரு இடத்தில் உயிரின படிமங்கள் இருந்ததை எதன் மூலம் கண்டறியலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டியில் இருக்கிறீங்களா, பி மற்றும் சி. அதாவது பியில் இருக்கிற டைமெத்தில் சல்ஃபைட்டும் சியில் இருக்கிற டைமெத்தில் டைசல்ஃபைட், இது 2 தான் வந்துட்டு ஒரு உயிரின வடிவங்கள் இருந்ததை கண்டறியணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கார்பன் 14 இருந்தது பொருளினுடைய வயது இருக்குது இல்லைங்களா, அதை கண்டறிவதற்கு. இப்போ ஒரு மரம் இருக்குது, அது வந்து எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் கண்டுபிடிக்கிறது தான் வந்துட்டு கார்பன் 14. இந்த டைமெத்தில் சல்ஃபைடும் டைமெத்தில் டைசல்ஃபைட் இருக்கு இல்லைங்களா, இது வந்து K218b அப்படின்றது வந்து ஒரு புறக்கோள். ஓகேங்களா, அதை வந்து ஆராய்வதற்காக இந்த இது கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது ஜேம்ஸ் வெப் எந்த தொலைநோக்கின்னு கேட்பாங்க, ஜேம்ஸ் வெப் என்ற தொலைநோக்கின் மூலம் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆப்ஷன் டி பி மற்றும் சி சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், திருமதி குளோப் இன்டர்நேஷ்னல் பட்டத்தினை வென்ற முதல் இந்தியர் யார்? ஆப்ஷன் ஏ ஹிகாக். ஆப்ஷன் பி இருக்கு இல்லைங்களா, அனுராதா. இவங்க தான் வந்துட்டு திருமதி குளோப் இன்டர்நேஷ்னல் பட்டத்தினை வென்ற முதல் இந்தியர். இவங்க வந்து எந்த ஸ்டேட் பார்த்திங்கன்னா ஹரியானா ஸ்டேட்டு. சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி. இது வந்து அவங்க நேமு தெரிஞ்சுக்கோங்க, அவங்க எந்த மாநிலம்னு பார்த்திங்கன்னா ஹரியானா மாநிலம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், இந்தியாவின் 107வது தேசிய பூங்காவாக எந்த மாநிலத்தின் புலிகள் காப்பகம் அறிவிக்கப்பட்டுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி ஒடிஷா. ஒடிஷாவில் வந்துட்டு சிம்லிபால் அப்படின்ற ஒரு பிளேஸ் தான் வந்து உயிர்கோள காப்பகமாக இருக்குது. அந்த இடத்துல வந்து புலிகள் காப்பகம் வந்து 107வது தேசிய பூங்கா. அதாவது எங்கள் பிளேஸ் பார்த்திங்கன்னா சிம்லிபாலில் மயூர் பஞ்ச் இருக்கு இல்லைங்களா, அந்த பிளேஸில் தான் வந்துட்டு அறிவிச்சிருக்காங்க. சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி ஒடிஷா. இந்த கொஸ்டின் பார்த்திங்கன்னா 107வது தேசிய பூங்கா அப்படின்னு சொல்லிட்டு எந்த மாநிலம்னு கேட்காங்க, எந்த பிளேஸ்ன்னு கேட்கலாம். ஒன்று சிம்லிபால் கொடுத்தா ஓகே, அப்படின்னா மயூர் பெஞ்ச் அப்படின்ற பிளேஸு. அடுத்த கொஸ்டின் பாருங்கள்,
முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் காப்பீட்டு தொகை எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி 5 லட்சம். நல்லா பாருங்கள், ஆப்ஷன் டியில் இருக்கிற 5 லட்சம். ஓகேங்களா? அதாவது இது எது கொடுக்குறாங்க அப்படின்னா, பெற்றோர்களால் கைவிடுறாங்களா குழந்தைகள், அவங்கள வந்துட்டு மேம்படுத்துவதற்காக கொண்டு வரப்படுதான் இந்த விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டம். இதில் காப்பீட்டு தொகை மொத்தமாக பார்த்தீங்கன்னா 5 லட்சம். சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஈனாம் திட்டம் கீழ்கண்டவற்றுள் எதனுடன் தொடர்புடையது? ஆப்ஷன் ஏ விவசாயம். இந்த ஈனாம் திட்டம் இருக்கு இல்லைங்களா, இந்த விவசாயம் இருக்குது. இந்த விவசாயத்தில் ஏதாவது மருந்து வாங்கணும், இதில் பூச்சிக்கொல்லி மருந்து வாங்கணும், என்ன டீட்டெயில் வேணும்னாலும் இந்த ஈனாம் திட்டத்தின் போட்டோம் அப்படின்னா நமக்கு விவசாயம் பயனுள்ள அனைத்து தகவல்களும் கிடைக்கும். ஈனாம் திட்டத்தின் கீழ் எதனுடன் தொடர்புன்னு கேட்டால் ஆப்ஷன் ஏ விவசாயம். சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 2025ஆம் ஆண்டிற்கான பத்ம விருதுகள் எத்தனை பேருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி 139. 139 பேருக்கு பத்ம விருதுகள் கொடுத்துருக்காங்க. அதில் வந்துட்டு யார் யார் பத்ம விபூஷன், எத்தனை பேருக்கு வந்துட்டு பத்மஸ்ரீ விருதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், பத்ம பூஷன் வந்து மொத்தம் 19 பேர்த்துக்கு கொடுத்துருக்காங்க. பத்ம விபூஷன் பார்த்திங்கன்னா 7 பேர்த்துக்கு, பத்மஸ்ரீ 113 பேர்த்துக்கு கொடுத்துருக்காங்க. டோட்டலாக 139 பேருக்கு பத்ம விருதுகள் கொடுத்துருக்காங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். மலரும் புன்னகை திட்டம் எந்த மாவட்டத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது? ஆப்ஷன் ஏ விருதுநகர் மாவட்டம். அதாவது இந்த மலரும் புன்னகை திட்டம் அப்படின்னா, இந்த மாணவர்கள் இருக்காங்களா, அவங்களுக்கு வந்து பல் சம்மந்தமான பிரச்சனைகள் ஏதாவது வருது இல்லைங்களா, அதை வந்துட்டு முற்றிலுமாக ஒழிக்கணும். அந்த மாணவர்கள்கிட்டே போயிட்டு அதை கண்டுபிடிச்சிட்டு அவங்களுக்கு தேவையான மருந்துலாம் கொடுத்து அதை சரி பண்ணுறது, இதுதான் வந்துட்டு மலரும் புன்னகை திட்டம். ஓகேங்களா? எந்த மாவட்டத்தில் அறிமுகப்படுத்தியிருக்காங்கன்னா ஆப்ஷன் ஏ விருதுநகர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். சோயூஸ் MS-26 விண்கலம் புவியின் எந்த பகுதியில் தரையிறங்குதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ கஜகஸ்தான். கஜகஸ்தானில் எந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா செஸ்காஸ்கான் அப்படின்ற ஒரு பிளேஸில் தான் வந்துட்டு சோயூஸ் MS-26 விண்கலம் புவியில் தரையிறங்குது. ஓகேங்களா? ஆப்ஷன் ஏ சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். சமீபத்தில் தீவிரவாதிகள் காஷ்மீரில் உள்ள எந்த சுற்றுலாத்தலத்தில் தாக்குதல் நடத்தினர்? ஆப்ஷன் டி பகல்காம். அடுத்தது பாருங்கள், உங்களுக்கான கேள்வி. பகல்காம் தீவிரவாத தாக்குதலுக்கு எதிர்வினையாக இந்தியா நடத்திய தாக்குதலின் பெயர் என்ன? ஓகேங்களா? இந்த கொஸ்டினுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சுன்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது இந்த வீடியோவில் ஏப்ரல் மந்தோட 21லேருந்து 30 வரைக்கும் உள்ள அனைத்து நடப்பு நிகழ்வுகளும் பார்த்தாச்சு. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.